சந்தோஷப்படுத்துறதும் என்னுடைய ஒரு குறிக்கோளா இருக்கிறது. அந்த வகையில அந்த வீடியோன்ற ஆரம்பத்துல போயிட்டு வந்து நான் உண்மையிலேயே வந்து நான் வீடியோ எடுக்க போறேன். போய்க்குள்ள வந்துட்டு அந்த பிள்ளைய வீடியோல எடுக்கணும்ன்றது என்ற குறிக்கோளே இல்லை. அப்ப நான் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்துட்டு படிவா தெரியும். நான் வீட்டுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு எங்கேயோ இடத்துல நிக்கிறா. அப்ப நான் அவாவை ஏத்தி கொண்டு நான் இது சம்பந்தமா நாளைக்கும் ஒரு வீடியோ நான் கழிச்சு போடுவேன். அப்ப நான் அவாவை அதாவது மழை பெஞ்சு கொண்டிருக்குது, அவ மழைக்குள்ள நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார்ல ஏத்தி அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு அக்கினிக்கு வந்துட்டு அக்கினி விசார் மாதிரி நடிச்சு அவ சந்தோஷப்படுத்தி அப்படியே நாங்கள் கூட்டி கொண்டு போயக்குள்ள அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த அக்காண்ட பிள்ளையும் அந்த எங்களை அந்த அந்த அக்காவுக்கு உதவி செய்ய சொல்லி காட்டி விட்ட அந்த அக்காண்ட பிள்ளையும் வெளியில நிக்க நான் சொல்றேன், ஏன் தங்கச்சியாக மலையக்கு நிக்கிறீங்க, உள்ளுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் உள்ளுக்கு வீடியோ செய்தக்காண்டி வந்துட்டு போறோம். அந்த அம்மா வந்து எங்களை கூட்டிட்டு போறா. அப்ப கூட்டிட்டு போயிட்டு இவர் தான் இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்தவர் அப்படின்னு சொல்லியும் நான் அவர்கிட்ட அந்த இறந்த படத்தை வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இந்த பிள்ளை வந்துட்டு எங்கேயோ நின்று கொண்டு கத்துது. சரிதானே, கத்து என்னண்டு நான் வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லி கத்த. உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல கோபம் வந்தேன்னு சொன்னா நான் அந்த பிள்ளைய வீடியோக்கு வர சொல்லவே இல்லை. சில வேளை அந்த பிள்ளை வந்துட்டு யோசிச்சிருக்கலாம், என்னண்டு தன்னை வந்துட்டு வீடியோல விலக்கட்டாயமா வந்துட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்க அப்படி போடுறாங்களே இல்லை. எனக்கு எத்தனையோ பேர் அந்த அந்த அக்காவை காட்டி விட்ட அக்காவோட எங்களுக்கு சொன்னோம், நான் வந்துட்டு வீடியோல வரையில நான் வந்துட்டு கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அப்ப நான் போயிட்டு வந்துட்டு கேட்டேன், தங்கச்சி நீங்க வந்துட்டு வளர்ந்துட்டீங்கல்லம்மா, உங்களுக்கு 18 வயசு ஆயிட்டு வந்துட்டு நீங்க என்ன இன்னும் பால்குடி மரக்கில யோசிச்சு பாருங்க, வந்து நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படி நான் அதுல கதைச்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே, உங்களை காட்டித்தான் வந்துட்டு எங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஓடணும்ன்ற அப்படி அவசியம் இல்லை. நான் வந்தது வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. உங்களோட அம்மா வந்துட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படையக்குள்ள ஒரு பிள்ளையா நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். நீங்க வீடியோக்கு வர விருப்பம் இல்லாட்டிலும் வந்து அண்ணா நான் வந்துட்டு வீடியோக்கு வரையில நீங்கள் அம்மா மட்டும் காட்டுங்கன்னு ஒரு விஷயம் சொல்லி இருந்தா நான் உங்களை கேட்கவே மாட்டேன் வீடியோக்கு வர சொல்லி. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நான் கூட சொல்லிக்க வந்துட்டு பொம்பளை பிள்ளைல தேவையில்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி